வைப்பாங்களாம். என்ன எல்லாரும் மல்லாது நல்லறம் மன்றம் சுகத்தை அனுபவிக்க அந்த 4 செவத்துக்களை வைப்பாங்களாம். அப்ப அந்த மணவாளப்பட்ட என்ன தெரியுமானா, இந்த பெண்ணை என் முன்னாடி தானே இல்ல கதையிலப்பா கதையிலப்பா அவளுக்கு என் மனைவி தானே சொல்லி பிடிச்சி இழுத்த சட்டப்படி குற்றமா அது வந்து ஒருத்தருக்கு தான் இனிக்குமா. அவள் உடம்பை பார்த்து அந்த கண்ணை பார்த்து நீ வந்த வேலைன்னு பேசுற பேச்சு என்ன ரொம்ப முக்கியமா. முதல் ராத்திரி மானதடி வந்து முதல் ராத்திரியா பாட்ட பாடி அவ்வளவு அப்படி இஷ்டத்தோடு நினைச்சாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பொழுதாச்சும் சரி இந்த ஊர் உலகமே நிம்மதிக்கும் கண்ணு கண்ணு முட்டி தாவி தாவி ஓடுது தடிக்க குளிக்க நடக்குது தாவி தாவி ஓடுது தடிக்க குளிக்க நடக்குது விதவிதமா பார்த்து வந்த முன்னாடி முன்னாடி அந்த மானை பிடிச்சு அப்படி மகிழ்வோர் பழக்கம் நாடே செழிக்கும் வந்திருக்கேன். நீங்க என்ன செய்றீங்க? ஆனா நீங்க தாரமுன்னு சொல்ல வேண்டாம், இல்லைன்னு சொல்ல வேண்டாம், தாரமுன்னு சொல்ல வேண்டாம், நீங்க இல்லைன்னு சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஆட்டு இருக்கு. அது உங்களுக்கு ஏமாந்த சும்மா அந்த பொம்பளை பிள்ளை ஆட்டுறதெல்லாம் வச்சு நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. வாங்க இவன் ஒருத்த என்ன தூக்க போற நீ நாலு ஒண்ணு சாமானே நாங்க தான் மதுரைக்கு தூக்கிட்டு போனோம். வேற தூக்குற மாதிரி தான் கோவத்துல இருக்கேன். யாரும் எது பேசாதீங்க. வாங்க வீடு வரேன். எனக்கு கிடைச்சாரு ஏற்கனவே மான் இருக்கா ஒண்ணு இருக்குல்ல இருக்கு அண்ணனும் தகுதி இருக்கு தரம் இருக்கு தராதரம் இருக்கு அதெல்லாம் மான் இருக்கணுமே. மான் எல்லாம் இங்க இல்ல. நியாயமா அது தர்மமா இது? நீதியர் பெருமையா சொல்றாங்க. ஐவகை நடத்தில் முதலிடம் ஆண்டோர் வகுத்திட்ட முதலிடம் சான்றோர் உழுந்து போட்டும் குறிஞ்சி இந்த குறிஞ்சி நாட்டின் தலைவியே ரெண்டுமே ஒண்ணுதாங்க. தலைவி கிளவினா அந்த மாதிரி என்ன அதாவது அறுத்து கொடுத்த நாடுமா சாதாரண நாடு இல்லமா? எங்க நாட்டுல வெட்டி கொடுத்தாங்க. எங்க நாட்டுல புடி கொடுத்துருக்காம உங்க நாட்டுல பாத்துக்கங்க எவ்வளவு சிறப்பு. எவ்வளவு சிறப்பு தெரியுமா? என்ன சொல்றீங்க? எது எது எங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கணும். இடம் மாறி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை தான். பாருங்க பாட்டுலயே கூட கவிஞர் எழுதியிருக்காரு பாருங்க. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான். அதுதான் அதனுடைய பதில் என்ன? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடனுக்கு பாம்புக்கு எங்கேயாவது பிடிச்சிருக்கா? 2 பேருமே எதிரி. கருடனை பார்த்தாலே பாம்புக்கு பயம். ஆனா அந்த பாம்பு இருக்கிற இடம் சிவனுடைய கழுத்தம். அதனால கேள்வியை பாருங்க, கருடா சௌக்கியமா பாருங்க. அது ரொம்ப சௌக்கியமா இருக்குன்றதுக்காக பார்த்தாலே பயப்படக்கூடிய கருடனை பார்த்து சௌக்கியமான்னு கேக்குது. அதனாலதான் சொன்னாங்க சங்குவின் தாமரைக்கு தந்தை தாயார் இரவி தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் எதகச்சை தண்ணீர் சொல்லும் துங்கவின் கரையில் போட்டால் சூரியனும் காய்ந்து கொள்வார் தங்களின் இடமை கிட்டால் இவ்வாறு தயங்கி தவிப்பீரேன். வேற தாமரை மலர் பார்த்திருக்கீங்களா? அதுக்கு தந்தை போல சூரியன், தாய் மாதிரி தண்ணீர். தந்தை தானே சூரியன். தாமரை மலரை பறிச்சு வெயில்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? வாடி போயிடும், சருகா போயிடும். அதே தாமரை இருக்கு தண்ணீர் வந்து தாய் தானே தண்ணீர்ல பறிச்சு போட்டா அழுகி போயிடும். அப்ப எது எது எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். ஆனா உங்க மானிங்க இல்ல. கதையெல்லாம் சரி, ஆனா முடிவுதான் நல்லா இல்ல. உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு சாதகமா முடிவு அமைஞ்சா மட்டும்தாங்க முடிவு பண்றவங்களே பிடிக்குது. ஆனா உங்களுக்கு சாதகமா பேசினா உங்களுக்கு பிடிக்கும். இல்லையா எடுத்து பேசுறதுனால உங்களுக்கு கோவம் வருது. அதாவது இப்படி பார்க்க போனா வந்து நீங்க சொல்ற மாற்றான் சொல்றது மல்லிகைத்தான் மனம்னு சொல்லுவாங்க. எனக்காக பிறந்தது நான் ஒண்ணும் புதுசா தெரியலமா. மல்லிகைக்குமே மனம் இருக்கா? மல்லிகைன்றது பொதுவானது. அது எங்க விளைஞ்சாலும் அதனுடைய மனம் மாறாதுல. இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடை விட அடுத்த வீட்டு சாப்பாடு ருசியா இருக்குமா? ஒரே சாப்பாடு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்ப இதனால இது எனக்காக பிறந்தது, எனக்காக வடிவெடுத்தது,
எனக்காகத்தான் முட்டு விட்டு இருக்கு. என்ன தவிர உங்க எண்ணப்படி உங்க நோக்கப்படி சொல்லுவாங்க. ஒரு நோக்கு அவருக்கு நோய் செய்யும் நோக்கு, மற்ற நோய்க்கு மறந்தாகும் நோக்கு, அந்த விருந்த அந்த விருப்பத்தை இது குறிப்பால் அறிகிறது என்னத்தான் எனக்காகத்தான் வந்திருக்கு. நான் அவனை மாட்டாங்க நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைச்சிருதா? சபை நிறைய கூட்டம், எல்லாம் ஊரே கோலாகலமா சந்தோஷமா இருக்காங்க. ஸ்ரீராமர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஏன்? தனக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுதே அப்படின்னு. கிடைச்சிச்சா? கிடைக்கல. இப்ப எதெல்லாம் கிடைக்கும் நினைக்கிறோமோ அதெல்லாம் கிடைக்காது. கிடைக்கிறது கிடைக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்காது. புரியுதா இல்லையா? என்ன கிடைக்கும்? எல்லா விளக்கு விளக்கல்ல சாத்தோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு. என்ன தவிர இந்த மானை யாரும் பிடிக்க முடியாது. பிடிச்சா கெட்டு போயிருவேன். நாட்டுக்கு நல்லதுல. புரியுதா? கொடுமையா இருக்கு. ஆமா, நல்லா இருக்குதல்ல. பாருங்க, நான் இவ்வளவு நேரம் மானி இல்லைன்னு ரொம்ப குணமா பேசிட்டு இருக்கேன். ரொம்ப பேசுனீங்க. மானே இருந்தாலும் கொடுக்க முடியாதுன்னு அப்புறம் பேசிட்டு என்ன பண்ணுவீங்க? கொடுக்க முடியும்னா நேரம் வரும்போது கால வரும்போது அப்படி தொட்டா போதும், துவண்டு வந்து துவண்டு துவண்டு என் மேல விழுந்துடும். அப்படியே இது மானா உனக்கு என்ன அழகு நினைப்பாயோ? கண்ணாடி மாத பாத்திருக்கீரா இல்லையா? ஐய துவண்டு வந்து விடுகிறா. இங்க பாருமா, இப்ப பருவத்துக்கு வந்துருச்சு. நல்லா பெற்று எடுத்து காயாயி பிஞ்சாயி பூவாயி பழமாயி வளர்ப்போம். அந்த பழுத்தொன்னு அப்படியே எங்கேயாவது கீழே கிழு விழுக பாத்துரும். அந்த பழம் கிளையில இருக்காது. அதே மாதிரி பிறக்கும்போது எல்லாம் பருவத்துக்கு வந்துதான் துணையை தேடும். இந்த மானம் அப்படி இல்லை. பிறக்கும் போது அக்கி உணரும் முன்னு அன்னை வயிற்றிலே அறுத்து வளர்க்கின்றால். இப்ப நீங்க பேசுறீங்களே, அருமையா புரட்டி புரட்டி பேசுறீங்களே ரெண்டு பேரும், அதே மாதிரி இது அடிப்படை யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. பிறக்கும் போதே கணவனை துணை தேடிய மகன் அன்னை வயிற்றிலே அறுத்து வளர்க்கின்றால். இன்னும் வழக்கான என் தாயே மின் அரவம் சூடு பெருமானவன், இந்த காட்டை காக்கும் மாணவனும் தாய் மாமன் எனக்கு மாமனவன் அப்படின்னு எந்தளையில் என்றெழுதி விட்ட ஈசனும் செத்து விட்டானோ. முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாதகம் அவனுக்கே நெஞ்சமே நீ அஞ்சாமல் இருக்கு. இதுவும் ஒரு பொம்பளை பிறந்தவுடனே பாடிய கவிதான். யாரு? இந்த உலகிற்கே தமிழை ரொம்ப சிறப்பான முறையில் கொடுத்த அவை கிழவி. இதெல்லாம் தெரியுது இல்ல? அது ஏன் தெரிய மாட்டேங்குது? தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். நீங்க தான் காட்டி மறைக்கிறீங்க. உங்க கேட்கதானே? சரி, அதனால மாடி இல்லைன்றனால கால் எடுத்து நீ நடந்து கானகத்தை தான் அடைந்து காலித்தன மாத்திரை நடக்கலாகுமா? அவளுக்கு மட்டும் தடை போடலாமா? போங்க 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 பாட தேடி போங்க. கால் எடுத்து நீ நடந்து கானகத்தை அடைந்து காலித்தன மாத்திரை நடக்கலாகுமா? என் காவலுக்கு மட்டும் தடை என்ன வேணும்? மான் தானே? ஆமா. மான் முழுமையா பாத்தீங்களா? முழுமையா பார்த்தேன். இதெல்லாம் உடனே பதில் சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன பாத்துட்டே இருக்கீங்க? எக்கச்சக்கமா சொல்றேன். மகனுக்கு மட்டும் தெரியுதா? தெரியாதுமா. என்னை நல்லா பாருங்க. உங்களுக்கு தெரியும். கண்ணுக்குள்ள மான் வேணும்ன்ற இடத்துக்கு நானும் வந்துட்டேன். வேணும் வேணும் வேணும். இப்ப மானுக்கு ஒரு அடையாளம் பாட போறார். அடையாளம் பாடின உடனே பொதுவா நாடகம் முடிஞ்சிருதுன்னு நினைக்காம முறையோட அதுக்கு அடுத்தபடியாக கிழவன் வேடம்லாம் போட்டுதான் நாடகத்தை முடிப்போம். ஆமா, அமர்ந்து பாருங்கள் அப்படின்றதுனால நீங்க தேடி வந்த மானுக்குரிய அங்க அடையாள லட்சணங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையோ அதை நாங்க எடுப்போம். பழமையா சொல்ல புதுமையா சொல்ல.
ஹலோ 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 ஐயா சாமி ஐயா நீங்க யாரும் இந்த பாட்டு கேட்டிருக்க மாட்டீங்க. இது ஒண்ணும் பழமைதான், புதுமை அல்ல. நமது மனசுக்கு சொந்தமான, இந்த மண்ணுக்கு சொந்தமான டி.எம். சௌந்தரராஜன் பாடிய ஒரு அடையாளம். இது பெண்மையைத்தான் பெருமையாக சாரும். என்ன செய்ய கூப்பிடு. உனக்கெல்லாம் ஏதாவது இருக்கா இல்லையா? அறிவுன்றது இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளைங்க என் கூட இருக்கலாம் கொஞ்சம் இருக்குங்க. ஒரு பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆள் வந்து நின்றாரே, மானை கேட்டாரே, தனிமையில விட்டுட்டு போயிருக்கோமே, ஏதாவது யோசிச்சியா? என்ன சொன்னாரு? மானை தேடி வந்தார்ல, மானுக்கு அடையாளம் கேட்டேன். அடையாளம் பாடினார், என்னுடைய பெண்ணுக்குரிய அடையாளம் பாடினார். யாருன்னு கேட்டு என்னை சொன்னார். வந்தவர் மாயமாக மறைந்தார், மறைந்தவர் மரமாக மறைந்தார். அதை என்ன செய்ய வேண்டும்? நெங்கி மரத்துக்கு 6 கிளைகள் இருக்கு. ஆமா. என்ன பண்றீங்க? உங்க கூட ஒரு பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைங்க தோடி பிள்ளை கூப்பிடுறேன். இப்ப கூட அந்த பிள்ளை உங்க கூட இல்லையா? அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வந்து மரத்தை வெட்டுறதுக்கு என்ன வேலையை அதை பாரு. வந்ததுக்கு அதையாவது வெட்டி முறி, புரியுதா? வீரமங்கை கண்ணே, காசிராச மகன் கனகவேந்தனை பொன்பொருள் காசுப்பட்டு ஒரு பெண் கொண்டாள். கண்ணே, நீயா சந்திரமதி? ஹரிச்சந்திரா ஐயா, நீ காத்தது மேடை இல்ல, உங்க வீட்டு திண்ணை. கண்ணே, பார்த்தாயா மரத்தை? மரத்தை வெட்ட ஆசை, மரத்தை அந்த மரத்தை வெட்டக்கூடாது. அருகிலே குருச்சாமி படுத்திருக்கேன்.
எப்படி சொன்னா கிழக்கே கவலி சொன்னா கிளவியும் குமரியா மேற்கே கவலி சொன்னா வெஞ்சாடும் புழுக்க ஓடாது தெற்கே கவலி சொன்னா தீப்ளசியாவும் தீப்ளசாவா வடக்கே கவலி சொன்னா வந்த காசு வாரிட்டு போயிடும் ஒசை கவலி சொன்னா புச்சு காசு நீ என் கூடத்தானே மானாமல் வருவேன் உன்னை ஆற்றில் வைத்து பொழப்பேன் உன்னை மதுரையில் வைத்து பொழந்து விடுவோம் சரியா போயிருவீரே ஏய், என்னய்யா பேசுற? என்னங்க நான் உன்னை விரும்புகிறேன் நீங்களா என்னவா ஏன் சந்தேகமா இருக்கா அப்ப வேற கள்ள முடிச்சு வந்துச்சாரா தெரியாதா நாதா வெளுத்ததெல்லாம் பாதல் நடக்கண்டா பெரிய தெப்ப குளத்து நீதான் தெப்ப குளம் இருக்கிறனால தானே என் மதுரை பெருமையா ஆமா இருக்கு நான் என்ன செய்ய என்ன செய்ய என்னைய செய்யுங்க இந்தா போய் விட்டு பேசுறாங்க ஒரு போறாம 500 காசு ஆட்டி போட்டாங்க என்ன செய்யணுமா சரசுகளில் 600 காவு சரசுகளில் 600 ஆக்குறாங்க நம்மளுக்கு ஓசி கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதலிடம் எழுதிய வருவா நானும் தொடவில்லை விடவில்லை ஏனோ விட இன்னும் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் வாக்கை வருமா ஐயர் வந்து சொல்லும் வாக்கை வருமா கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைக்குட்டை காதலிடம் எழுதிய உறவா என்னமோ சத்தம் என்ன சத்தம் அந்த நேரம் காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க நாடகத்தின் வழியுமில்லை நாடகத்தின் வழியுமில்லை காதலிக்க நேரமில்லை காதலிப்பார் யாரும் இல்லை வாலிபத்தில் காதலிக்க நாடகத்தின் வழியுமில்லை நாடகத்தின் வழியுமில்லை பஞ்சனையும் கண்டதில்லை பால் பழம் முடிச்சதில்லை பஞ்சி உழைச்சாடும் வரை யாருமில்லை அப்புள்ளகம் சென்று வந்தே அமுதம் குடித்து வந்தே அப்புள்ளகம் சென்று வந்தே அமுதம் குடித்து வந்தே உலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தே உலகம் போவதற்கு புது உடல் வாங்கி வந்தே கதலிக்கு நேரம் உண்டு கதலிக்கு யார் உண்டு தாத்தா மாதா நானே வணக்கம் நான் செவிட்டு பையல வணக்கம் தாத்தா வணக்கம் வணக்கம் கொஞ்சம் காது கேளாது என்ன மயத்து படுத்துற காடு வா அந்த மசுரை பூரா வெட்ட சேவிங் பண்ண வேண்டியதானே புட்டு எதுக்கு வளர்த்திருக்க கிறிஸ்துமஸ் தாத்தாட்ட வந்திருக்க விளையாட்டு பருவம் காடு வா வானுது வீடு போ போன்னுது அப்ப இங்க என்ன தூக்க வந்தீங்க
எனது நண்பர் ஒருத்தர் நம்பிராஜன் இங்க இருந்தார். எங்க மாமனாரு. அப்படியா? ஆமா தாத்தா. அவருக்கு வள்ளின்னு ஒரு பொண்ணு மூக்கு மொழியுமா அழகா. ஆமா எங்க அத்தாச்சி. மூக்கெல்லாமே தெரியுது. இல்ல இருந்தாலும் இவ சைஸே வேறடா மடப்பட. எப்ப மூக்கு மாதிரி இருக்குமா? அவளை வரும் வழியில் பார்த்து விட்டு அப்படியே ஆசி வழங்கி விட்டு போகலாம் என்று வந்து கொண்டிருக்கிறேன். சரி நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கங்கையிலிருந்து வருகிறேன். கங்கை, யமுனை, காவேரி போன்ற நதி எல்லாம் தீர்த்தம் ஆடிட்டு கடைசியா குமரி தீர்த்தம் ஆடலாம்னு வரேன். குமரி தீர்த்தமா? தாத்தா தாத்தா இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆக்கிட்டியே. 10 மணிக்கே சொல்லியிருந்தேன்னா இந்நேரம் உனக்கு ஒரு குண்டான ரொப்பி கொடுத்திருப்பேனே. போச்சே அத எல்லாம் கீழே. குடிச்சிடாத, இறந்து போயிருப்பேன். என்ன தாத்தா? தங்கச்சி கூப்பிடவா? கூப்பிடவா? தங்கச்சி அம்மா. ஆத்தா பாத்தா கட்டு முட்டா முடித்தான். என்ன பார்த்தா ஆத்தா நீ தான் தங்க பண்ணு பயிரமுடி. வணக்கம்மா, வணக்கம்மா. உன் சரி சின்ன எங்கிட்டாவது ஒரு பக்கம் தள்ளி தள்ளி. தாத்தா பெரியவங்க நீங்க ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாழ்க வளம் பெறுக. நீங்க யாரு, இங்க எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் கங்கையில இருந்து வர்றேன். எனது எனது நண்பன் மகள் தான் நீங்கள். ஓஹோ, சரி சந்தோஷம் தாத்தா. இந்த தங்கை இடத்துக்கு வந்தது- பாலிய சிநேகிதன். உங்களுக்கு எங்க அண்ணன் எங்க அப்பாவுடைய சிநேகிதரா நீங்க? நல்லாவே தெரியும். அப்ப சரி சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கேளுங்க. வெகு தூரத்துல இருந்து நடந்து வந்ததுனால உடல் பசியால் உடல்